எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு ஆதவ அர்ஜுன் பேசி ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு. முதல் மாநாட்டிலேயே திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்றாரு விஜய். திமுக கூட்டணியில் விசிக இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயை கூப்பிட்டு இந்த நூல் வெளியீட்டை நடத்த வேண்டிய தேவை ஆதவ அர்ஜுனுக்கு என்ன வந்துச்சு? அப்ப இது திருமாவளவன் அவர்களை சிக்கலில் மாட்டி விடுவது போல இருக்கா இல்லையா? கட்சியை நடத்துறது யாரு? ஆதவ அர்ஜுன் கட்சி நடத்துறாரா இல்ல மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சி நடத்துறாங்களா? ஆதவ அர்ஜுனை போக சொன்னதை சொல்லிட்டு திருமாவளவர்களே சொல்றாங்க. அதான் தம்பி, தலைவர் வரல அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் விஜய் அப்படின்னு சொன்னா விஜயை மாத்திருக்கணுமா இல்லையா? கூட்டணி கட்சியோட நெருக்கடியால தான் அவர் இந்த நிகழ்வுக்கு வர முடியலன்னு சொல்றாரு. அப்ப திமுக திருமாவை நெருக்கடி பண்றது சரியா வரும்? ஒன்று நான் என்ன சார் கேட்குறேன் அப்படின்னா, மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் அவங்கள்ட்ட இல்ல பார்க்கும்போது ப்ரொஜெக்ஷன் அப்படி தானே இருக்கு. அதை நீங்க பேசலாமா? ஆதவ அர்ஜுன் விசிகாவினுடைய பொறுப்பாளர். அவர் அந்த மேடையில போய் தன்னுடைய தலைவனை காட்டி கொடுக்கலாமா? இல்ல கட்சி நலனுக்காண்டி பேசுறான்னு எடுத்து என்ன கட்சி நலனுக்கா பேசுறாரு அவரு? இந்த மாதிரி தலைவருக்கான ஏங்க, அப்ப கட்சியின் தலைவர் செயல்படுவதற்கு தகுதியற்ற ஒரு தலைவரா? ஒருவேளை திருமாவளவர்களை விஜய் கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னா விஜய்கிட்ட எப்படி தம்பி கூட்டணிக்கு போக முடியும்? விஜய் யாரு? அவர் ஜீரோ. அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. மக்கள் அவரை ஆதரிப்பாங்களா, அவரை எதிர்ப்பாங்களா, அவர் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாரு எதுவுமே தெரியாது. அவர் எப்படி கூட்டணிக்கு போவாரு? இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டில் வாண்டடான ஒரு கட்சி 8.22% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த கட்சியோடு கூட்டணிக்கு போனாலும் அந்த கட்சி வெல்லும். ஆனால் கூட்டணி அரசியலை ஏற்க மறுக்கிற நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். மக்கள் அதற்கான மரியாதையை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் திரு சோழன் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பிகளா. கடந்த 6ஆம் தேதி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அவர் பேசுகிறதான் பேசு பொருளாக போது தமிழக அரசியலில் திரும்ப ஒரு பதற்றத்தை உருவாக்க போகிறான்னு நினச்சிக்கும்போது ஆதவ அர்ஜுன் அவர் பேசி ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. மன்னர் ஆட்சி நம்ம ஒழிக்கப்படும்ட்டு அதனோட நீச்சியாக இன்னைக்கு அவர் கட்சியை விட்டு இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சியை ஆனந்த விகடன் நடத்துறதுக்கான பின்புலம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கான தேவையும் என்னங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுந்தது. எதற்காக இந்த புத்தகத்தை விஜய் வெளியிட வேண்டும், விஜய் வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் எல்லார் மத்தியிலையும் எழுந்தது. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த முதல் மாநாடு போட்டு பேசுகிற போது அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பேசிய போது சாதிய கட்டமைப்பை நிலைநிறுத்த போராடிய ஒரு மாபெரும் போராளி அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பேசின ஒரு ஆள் விஜய். அதுக்காக அவர் பொது வெளியில் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய கட்டமைப்புக்கு எதிராக போராடியவர் தான் அவர், அதை நிலைநிறுத்த போராடியவர் இல்லை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனங்கள் விஜய்க்கு எழுந்தது. ஆனாலும் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை விஜய். இப்போ வரைக்கும் அதுக்காக வருத்தம் தெரிவிக்கலை. எனக்கு எழுதி கொடுத்தவங்க தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அதை பார்த்து தான் அவர் படிக்கிறாரு. அல்லது யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து நிறுத்தி பொதுமக்களிடம் நீ தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். அதையும் அவர் செய்யலை. இப்போ அவரை கொண்டு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து முன்னிறுத்தினது ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இப்போ இதில் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிறல, அப்படி இது கூட்டணியை கலைக்கிறதுக்காக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி போல் இருக்குது, அதனால் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்கலைன்னு சொல்லி ஒரு பெரிய விளக்கம், தன் விளக்க அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஒருத்தர் ஆதவ அர்ஜுன் அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார். அவருடைய நிறுவனம் நடத்துகிற நிகழ்வு தான். அப்போ இதுவே ஒரு முரண்பாடாக இருக்குது. தலைவர் வரலை அப்படின்னு சொன்னால்
அந்த நிகழ்ச்சி ஏன் தலைவர் வரவில்லை என்று சொல்லுகிறார் என்று கேட்டால், விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதால் நான் வரலங்கிறாரு. திருமாவளவன் தான் வந்து ஆதவர்ஜனை போக சொன்னதுன்னு சொல்லிட்டு திருமாவளவர்களே சொல்றாங்கண்ணா. அதான் தம்பி, அப்போ தலைவர் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் விஜய் அப்படின்னு சொன்னால், இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய நிறுவனம் தான் அந்த புத்தகத்தை வந்து தொகுத்து வெளியிடுது அப்படின்னு சொன்னால் விஜயை மாற்றிருக்கணுமா இல்லையா? விஜய் முக்கியமாக என் தலைவர் முக்கியமானா எனக்கு என் தலைவர் தான் முக்கியம், ஆகவே நான் விஜயை வந்து மாற்றிட்டு தலைவரை நான் வர வச்சு இந்த நூலை வெளியிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆதவ் அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தைகளின் மீதும் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் மீதும் பேரன்பு கொண்டு இருக்காரு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னா அவர் மட்டும் வெளியிட்டா பரவாயில்ல, விகடனும் சேர்ந்து தானே இதை செய்கிறாங்க. அப்படி விகடனோட அனுமதியில் வந்து அதான் சொல்கிறேன் தம்பி. அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் நிகழ்ச்சியை தவிர்க்கிற போது நீங்கள் நிகழ்ச்சியவே தவிர்த்திருக்கணும். இப்போ விஜயை வச்சு இந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? இல்ல அம்பேத்கர் கொள்கை வழி தலைவராக ஏற்றுக்கிட்டவர் தானே அவர். ஆமாம், கொள்கை வழி தலைவராக ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் சாதிய கட்டமைப்பை நிலைநிறுத்த போராடியவர்னு ஒருத்தர் சொல்லுவாராங்க. இல்லை ஒரு டங் ஸ்லிப்ல வந்திருக்கலாம். டங் ஸ்லிப்ல வந்திருந்தா மன்னிப்பு பொதுமக்கள் மத்தியில் வருத்தம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றாரு திருமாவளவன் அவர்கள், நான் தான் அவர் அந்த நிகழ்வுக்கு அனுப்பி வச்சேன், ஆனால் அங்கே அரசியல் பேசாதீங்க, நூல் உருவாக்கம் குறித்து பேசுங்க, அம்பேத்கர் அவர்களுடைய சித்தாந்தம் கருத்தியல் குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த நிகழ்ச்சி இப்படி தான் நீங்கள் நடத்தணும்னு சொல்லி கட்டளையிட்டு உங்களை அனுப்பி வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் அந்த கட்டளையை புறந்தள்ளிவிட்டு அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்காமல் நீங்கள் அங்கே போய் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கூட்டணி தர்மத்துக்கு எதிராக நீங்கள் வந்து பேசுறது எப்படி நியாயம்? இது எப்படி அறம் சார்ந்ததாக எப்படி இருக்கும்? நான் பேசும்போது அவர் சொல்றாரு அரசியல் நோக்கத்துக்காக தான் இந்த இது வந்து நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆமாங்க, அதை தாங்க நானும் சொல்கிறேன். முதல் மாநாட்டிலேயே சொல்கிறாரு திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு விஜய். திமுக கூட்டணியில் விசிக இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயை கூப்பிட்டு இந்த நூல் வெளியீட்டை நடத்த வேண்டிய தேவை ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன வந்துச்சு? நீ இருக்கிறது விசிகாவில், விசிக திமுக கூட்டணியில் இருக்கு. அவர் விஜய் திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அப்படின்னா விஜயை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தலாமா? அப்போ இது வந்து சும்மா போட்டு பார்க்கறது மாதிரி இருக்கா இல்லையா? திருமாவளவன் அவர்களை சிக்கலில் மாட்டி விடுவது போல் இருக்கா இல்லையா? வந்து நான் யார் இப்போ கட்சியை நடத்துறது யாரு? ஆதவ் அர்ஜுன் கட்சி நடத்துறாரா இல்லை வந்து மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கட்சி நடத்துறாங்களா? அப்ப கட்சிக்கு கட்டுப்படணுமா இல்லையா? அதனால தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவர் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. அதான் தம்பி, இந்த செயல்பாடு என்பது விரும்பத்தகாத செயல்பாடு. ஆனா அவர் பேசின கருத்து வந்து ஏற்புடையதா இருக்குமா? நீங்க பார்க்க வேண்டிய பார்வை என்னன்னா, அவர் விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளர். அவங்க வந்து கூட்டணியில இருக்காங்க. நீ கூட்டணியில இருந்துகிட்டு தலைமை கட்சியினுடைய தலைவர் அந்த கூட்டணியில் தொடர வேண்டும், நான் என்ன நடந்தாலும் அந்த கூட்டணியில் தான் பயணிப்பேன் என்று சொல்லுகிற போது அந்த கூட்டணியை சிதைப்பது போல, அந்த கூட்டணியை உடைப்பது போல, அந்த கூட்டணியை அவமானப்படுத்துவது போல நீங்க ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, அதுவும் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி போய் கட்சியில் சேர்ந்த ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக போராடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பல்வேறு தோல்விகள் பல்வேறு மன உளைச்சல்களை எல்லாம் சந்தித்து இன்னைக்கு இந்த நிலைமையில் இந்த கட்சியை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காரு. 4 எம்எல்ஏ 2 எம்பி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கொண்டாந்து கட்சியை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கட்சிக்குள்ளே வந்தாலும் இந்த கட்சியினுடைய காயங்கள் தெரியுமா, வலி தெரியுமா, இந்த கட்சியினுடைய பயணம் புரியுமா உங்களுக்கு? உன்னுடைய சுயநலத்துக்கு நீ விஜய் கூட போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்கள் மூளைக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரினுடைய பேச்சை தூக்கி வீசிவிட்டு நீங்க அரசியல் பேசுவது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்லை, திருமாவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, கூட்டணி கட்சியோட நெருக்கடியால தான் அவர் வந்து இந்த நிகழ்வுக்கு வர முடியலன்னு சொல்றாரு. அப்படின்னா திமுக வந்து திருமாவை நெருக்கடி பண்றது சரியா வருமா? ஒன்று நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் அவங்கள்ட்ட. இல்லை, பார்க்கும்போது ப்ரொஜெக்ஷன் அப்படி தானே இருக்கு. அதை நீங்க பேசலாமா? ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் விசிகாவினுடைய ஒரு பொறுப்பாளர். அவர் வந்து அந்த மேடையில் போய் தன்னுடைய தலைவனை காட்டி கொடுக்கலாமா? இல்ல கட்சி நலனுக்காண்டி பேசுறான்னு எடுத்து. என்ன கட்சி நலனுக்காக பேசுறாரு அவரு? இந்த மாதிரி வந்து தலைவருக்கான ஏங்க, அப்ப கட்சியின் தலைவர் வந்து என்ன செயல்படுவதற்கு தகுதியற்ற ஒரு தலைவரா? அவரை எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? நீங்க வந்து உன்னுடைய சுய லாபத்துக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு கட்சியில வந்து இத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களை வந்து அரசியல் படுத்தி
இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்து நிற்கக்கூடிய ஒருத்தரை செயல் ஊக்கம் இல்லாத ஒரு ஆளு, பயப்படுற ஒரு ஆளு அப்படிங்கிறது மாதிரி பொது வெளியில கொண்டு வந்து அவரை வந்து நிறுத்துவது என்பது ஏற்புடையது இல்லை தம்பி. என்ன சொன்னீங்கனாலும் ஏற்புடையது இல்லை. நீ கட்சியினுடைய தலைவரை முதல்ல மரியாதையோடு பார்க்கணும். கட்சியின் தலைவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க போய் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுங்கன்னு சொல்லிட்டாரு, பங்கெடுத்து என்ன பேசணும்னு சொல்லிட்டாரு, நீங்க அதை தானே பேசியிருக்கணும். அதை பேசாம எங்க கட்சியினுடைய தலைவருக்கு திமுக சைடில் இருந்து கடுமையான நெருக்கடி கொடுத்துட்டாங்க, அந்த நெருக்கடியை அவர் எதிர்கொள்ள முடியாமல் பயந்து நடுங்கி இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வராமல் இருக்காரு, ஆனாலும் அவர் மனசு பூரா இங்கே தான் இருக்கும் அப்படின்னா சொன்னாரா திருமாவளவன் அவர்கள்? ஒருவேளை திருமாவளவர்களை விஜய் வந்து கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னா விஜய்கிட்ட எப்படி தம்பி கூட்டணிக்கு போக முடியும்? விஜய் யாரு? அவர் ஜீரோ. அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. மக்கள் அவரை ஆதரிப்பாங்களா, அவரை எதிர்ப்பாங்களா, அவர் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார் எதுவுமே தெரியாது. அவர் எப்படி கூட்டணிக்கு போவார் தம்பி? ஒரு ஆஃபர் பண்ணணும்னு வச்சுங்களேன் தம்பி, எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். அதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி கண்டிப்பா தம்பி, அதை தான் தம்பி, அதை நிரூபணம் பண்ணாதான் தம்பி அதுக்கு பேர் வந்து வாக்கு வங்கி. இப்போ அன்ப்ரூவ்டு ஓட் பேங்க் அவர்கிட்ட இருக்குது. 10லேருந்து 15% ஓட்டு வந்து அவர் வாங்குவார்னா பாருங்க. இந்த கற்பனை எல்லாம் வந்து கமலஹாசனுக்கு சொல்லப்பட்டுச்சு, விஜயகாந்துக்கு சொல்லப்பட்டுச்சு, எல்லாருக்கும் சொல்லப்பட்டுச்சு தம்பி, புரியுதுங்களா? இந்த கற்பனை வந்து ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவிக்கும் சொல்லப்பட்டுச்சு, அவர் தம்பி பவன் கல்யாணுக்கும் சொல்லப்பட்டுச்சு, எல்லாம் புஷ்வானமாக போயிடுச்சு. அதனால ரசிகர்களை நம்பி இந்த கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல, தேர்தல் வரட்டும் தம்பி, அவர் 20% கூட வாங்கட்டும், அது ஒரு தேர்தலை அவர் எதிர்கொண்டதுக்கு அப்புறமா சொல்லுங்க. இன்றைய சட்டசபையில் வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து சுரங்கம் வராது, அப்படி சுரங்கம் வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அந்த உறுதிமொழியை வந்து அழுத்தம் திருத்தமாக கொடுத்ததுனால தான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே அந்த தீர்மானத்தை ஏற்றிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதை ஏற்றிருக்கு, எல்லா அவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அதை வந்து ஏற்றிருக்காங்க. அது வந்து அப்போ முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உறுதியை அவர்கள் நம்புகிறார்கள் என்று அர்த்தம். அதனால இப்போ அதை நம்ம வந்து இப்போ எதிர்த்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை. யாருடைய அழுத்தத்தினால திமுக அரசு இப்படி பின்வாங்கிறீங்க நினைக்கிறீங்க? பொது தளத்தில் ஏற்படுகிற விமர்சனங்கள் மிக கடுமையான விமர்சனங்களாக இருக்கு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சு இன்னைக்கு வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போ இதையெல்லாம் சரியாக நியாயமாக இருக்கிறதுனால ஒரு நேர்மையான அரசு மக்களினுடைய அந்த எதிர்ப்பை, மக்களினுடைய கருத்துக்களை ஏற்று செயல்படுவது பாராட்டுக்குரியது தான். திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி அவர் என்ன சொல்றாருன்னா, வருங்காலத்தை தமிழ்நாட்டையே ஆள போறது உதயநிதி ஸ்டாலின் தான், வருங்கால முதல்வரே அவர் தான், கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை ஏற்றுறீங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? தம்பி, திமுக வந்து கனவு காணுது. என்ன கனவு காணுதுன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சராக ஆவார், அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நகர்வை கொண்டு வந்திருக்காங்க. எந்த நகர்வுனா, அவர் துணை முதல்வராக கொண்டு வந்து 3வது இடத்துலையும் உட்காந்துருக்காரு, சட்டசபை உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, எந்த அளவுக்கு அவர் அதற்கெல்லாம் பொருத்தமானவர், எந்த அளவுக்கு அனுபவம் மிக்கவர், அனுபவம் மிக்க ஒரு மாநிலத்தை முன்னகர்த்தி செல்லுகிற அளவுக்கான ஆட்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட்டால் திமுகவில் வேற யாருமே இல்லையா என்கிற கேள்வி நமக்கு எழுது. இப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு கூட அவரால் முறையாக வந்து பதில் சொல்ல முடியல, கோவப்படுறாரு. அப்புறம் வந்து அதை கடந்து போகணும், ஓடி போயிடணும் அப்படின்னு தான் வந்து அவர் பார்க்குறாரு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு பொம்மை முதல்வர் போல செயல்படுகிற போது, இவருக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இன்னமும் வந்து தமிழகம் வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைக்கு போயிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடி வந்து கடனுக்கு உள்ளாகிடுச்சு மாநிலம். இந்த வெள்ள நிவாரணங்கள், வெள்ளம் வந்ததே இந்த அரசினுடைய கவனக்குறைவு. முதலமைச்சர் வந்து யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு, புரியுதுங்களா? அதாவது தண்ணியினுடைய வரத்து 1,60,000 கனஅடி தண்ணீர் வரும்போது இவங்க திறந்து விடுறது 30,000 கனஅடி தண்ணீரை திறந்து விடுறாங்க. காலையில் இருந்தே எவ்வளவு கனஅடி தண்ணீர் வருகிறதோ அவ்வளவு கனஅடி தண்ணீரை திறந்து விடுற ஒரு மனநிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் இருந்திருந்தாங்கன்னா இந்த வெள்ளம் இவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்காது, தவிர்த்திருக்கலாம். அதன் மீது மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த மக்களுக்கு முறையான நிவாரணம் கொடுத்தாங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி திறந்து வைக்கப்பட்ட பாலம், அந்த பாலத்தை வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க. அந்த பாலத்தை வந்து தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது யார் பொறுப்பேற்பது? அரசு வந்து இது வரைக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன?
அந்த பாலத்தை யாருக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, அவங்க என்ன தரத்தோடு அதை வந்து கட்டினாங்க, எவ்வளவு பட்ஜெட்டில் அதை வந்து கட்டப்பட்டுச்சு, என்ன விசாரணை நீங்கள் மேற்கொண்டீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? இல்லை நீங்கள் இதே மாதிரி திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தவறுகள் செய்கிறாங்கன்னு நிறைய இடத்துல குறிப்பிட்றீங்க. ஆனால் இப்போ 2026 தேர்தலில் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு வழித்தளத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா அதிமுக வலுவிழந்து போயிருக்கு, நாம் தமிழ் ஒரு பக்கம் தனித்து நிற்கிறீங்க, தாவேகா புதிதாக வந்திருக்காங்க, பாஜக ஒரு பக்கம், இப்போ 4 பக்கமாக வந்து இந்த வாக்குகள்லாம் பிரியும் போது மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்கிறது நீங்கள் வேலை செய்கிறீங்கன்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. தம்பி, மறுபடியும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறது தான் தம்பி நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். 234 தொகுதியிலையும் நாங்கள் வெல்லுவோம். அதற்கான அடிப்படையான வேலைகளை தான் நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவை திரும்பவும் வெற்றியடைய வைக்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்யலை. நாம் தமிழர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் சொல்கிறேன், எல்லா கட்சியும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறதுனால திரும்பி திமுக தனித்தனியாக யார் பிரிஞ்சிருக்கா? ஒருத்தருமே பிரிஞ்சு இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனிச்சு நிற்கிது. விஜய் வந்து உறுதியாக ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போவார். அவர் தனிச்சு நிற்க மாட்டாருங்கிறது அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள்ல இருந்து தெரியுது. இன்னமும் வந்து தேர்தல் களத்துக்கே வராத விஜய் கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறாரு. பட் நாம் தமிழர் கட்சி கூட்டணியை அடிப்படையில் ஏற்க மறுக்குது. யாருடையும் கூட்டணிக்கு ஒருபோதும் போகாது. கூட்டணிக்கு போறதை நாங்கள் ஏற்கவில்லை. கூட்டணி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து வாண்டடான ஒரு கட்சி 8.22% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த கட்சியோடு கூட்டணிக்கு போனாலும் அந்த கட்சி வெல்லும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் கூட்டணி அரசியலை ஏற்க மறுக்கிற நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். மக்கள் அதற்கான மரியாதையை எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இல்லை, அதுக்கு சாத்தியம் இருக்கான 100% ஏன் சாத்தியம் இல்லை? வந்து டெல்லியில் சாத்தியப்பட்ட போது, இங்கே பஞ்சாபில் வந்து சாத்தியப்பட்ட போது, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சாத்தியப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் உறுதியாக நம்ம வந்து வெல்லுவோம். உங்களுக்கு வந்து புதிதாக வந்து பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1000 விளக்கு தொகுதிக்கான சட்டமன்ற பொறுப்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை அறிவிச்சிருக்காங்க. 2026 தேர்தலுக்கு உங்களுடைய பணி எப்படி இருக்கு? ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா சிறப்பாக? இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு அனைத்து வேட்பாளர்களுக்கும் அல்லது அனைத்து தொகுதிக்குமான பொறுப்பாளர்களுக்கும் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி நாங்கள் வேலை செய்யணும், எப்படி வந்து மக்களை அணுகணும், எப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே திட்டம் வச்சுருக்காங்க. அந்த திட்டங்களை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ உறுப்பினர் சேர்க்கையை வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம். மக்களை சந்திப்பதற்கான சின்ன சின்ன செயல் திட்டங்களை எல்லாம் தலைமை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தலைமை முன்வைக்கிற கருத்துக்களை மக்களிடம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் என்னுடைய பங்களிப்பு வந்து நிச்சயமாக வந்து பெரிய அளவில் வந்து இருக்கும். அதற்கான அடிப்படை வேலைகளை நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். 2026 தேர்தல் வந்து அனைத்து கை காலிலையும் நான் சலங்கை கட்டிட்டு ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தேன். ஆட்டம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ரொம்ப விகரஸாக இருக்கும், ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீர் மேலாண்மை குறித்து பேசுகிற, நில வளம் குறித்து பேசுகிற, மண் வளம் குறித்து பேசுகிற, மலை வளம் குறித்து பேசுகிற ஒரு அரசியல் கட்சி, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிற ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு தலைவர் யாருன்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ இந்த சூழலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து 1000 ரூபா 2000 ரூபா காசை கொடுத்து ஏமாற்றிடலாம். மக்களுக்கு தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குறத ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்கு திமுக. புரியுதுங்களா உங்களுக்கு? அதையெல்லாம் நாங்கள் உடைத்து எதிர்கொண்டு, உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டுமா, இந்த தற்காலிக தேவைகளை பூர்த்தி செய்வது போதுமா என்கிற கேள்வியை மக்களுக்கு நாங்கள் எழுப்புகிறோம். இலவசமாக அவங்களுக்கு கல்வி கொடுக்கல, கல்வி நிறுவனம், மருத்துவம் வந்து அவங்களுக்கு முறையான மருத்துவங்கள் வந்து கொடுக்கப்படலை. இன்றைக்கி பல மருத்துவமனைகளில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வசதிகளே இல்லை. திமுக ஒரு மருத்துவமனையை திறக்குது, அதுக்கு பக்கத்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெட்டெல்லாம் கொண்டு வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு முடித்து, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே திரும்ப இங்கேருந்து பெட்டெல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது இணையதளங்களெல்லாம் பார்க்கும்போது வெட்கக்கேடாக இருக்குது, அப்படியே அசிங்கமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அரசு எவ்வளவு கேவலமாக இருக்குது. மருத்துவத்துறை வந்து அவமானப்படணுமா இல்லையா? அப்படியான ஒரு சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து உறுதியாக மக்களை வந்து மக்களுக்கு புரிய வைப்போம். இது எல்லாத்தையும்
புரியுது, எல்லா வகையிலையும் நாங்கள் புரிய வைப்போம். ஒவ்வொரு நாளும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். மக்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் வந்து அவர் எடுத்து சொல்கிறார். அதனால தான் அவரை பார்த்து பயப்படுறாங்க. சாதாரணமாக வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு வந்தால் கூட திமுக அவரை வந்து சங்கி அப்படிங்குது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ரஜினிகாந்தை இந்த திராவிட ஆட்சியாளர்கள், குறிப்பாக மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள், அவருடைய பையன், அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் ரஜினிகாந்தை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சங்கி இல்லையா? ஏன் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி வந்து ஒரு அவதூறை ஏன் பரப்புறாங்கன்னா அவங்க பார்த்து பயப்படுறாங்க. சீமானவர்கள் 2026 திமுகவை தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாரு என்கிற அச்சம் அவர்களுக்கு மிக கடுமையாக வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க வந்து பயப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி தனித்து தான் போட்டிடுவீங்க, அதே மாதிரி 2026 தனித்து தான் போட்டுற மாதிரி அறிவிச்சிருக்கீங்க. பெண்களுக்கு சரிசமா 117 சீட்டு கொடுப்பீங்க. ஆனால் இந்த முறை வந்து 100 இளைஞரை வந்து நிப்பாட்ட போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பொறுப்பாளருக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்காதா? நம்ம நிற்க வேண்டிய இடத்துல ஒரு இளைஞரை நிப்பாட்டும் போது நமக்கு என்ன மரியாதை, நம்மளை நிப்பாட்டலையே, நமக்கு சீட்டு கொடுக்கல நினைக்க மாட்டாங்களா? தம்பி, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு வந்தவங்க யாரும் இங்கே கிடையாது. தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக இன்றைக்கு திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கருத்தியலாக ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள். அவங்க யாரும் வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு வந்தவங்க கிடையாது. கட்சி முடிவெடுத்து யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வேலை செய்வார்கள். மற்ற கட்சியில் மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் சில பேர் வந்து அந்த மாதிரி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு கட்சியை விட்டு இப்போ வெளியில் போயிருக்காங்க. அப்படியானவர்கள் போகிறது நல்லது அப்படிங்கிற மனநிலையோடு தான் இன்றைக்கி தலைமை வந்து இருக்குது. அதனால் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேலை செய்வாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஆனந்த் டெல்டுண்டே, அதாவது அம்பேத்கரோடைய மகள்வழி பேத்தி அவர்கள் வந்து அர்பன் நக்சலைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து அர்பன் நக்சலைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தெரியணும். காரணம் என்னென்னா அவர் ஸ்டில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்காரு. ஆமாம், ஜேஎன்யூ முக்கிய கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து இதில் கோராப்பூர் ஐஐடியில் வந்து பேராசிரியராக அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. ஆய்வு அறிஞராக வந்து வேலை செஞ்சுருக்காரு. புரியுதுங்களா? இந்திய அரசினுடைய பெட்ரோலிய துறையில் வந்து மிக உயர்ந்த பதவியில் வந்து அவர் பணி செஞ்சுருக்கிறார். இப்படியான ஒருத்தர் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய பணிகளில் பயணித்த ஒருத்தர் அர்பன் நக்சலைட்டா? நான் கேட்குறேன். இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த 2017 டிசம்பர் 31 கோராகான் நிகழ்வு, அதுக்கு நாள் டிசம்பர் 31 நடந்த நிகழ்வில் ஆனந்த் டெல்டுமுடே அவர்கள் பேசினாங்க. அவர் மட்டும் பேசலை, அதில் நிறைய பேரறிஞர்கள்லாம் பேசினாங்க. வரவர ராவ் அவர்கள் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. அதுக்கு அடுத்த நாள் கோரகானில் நடந்த லட்சக்கணக்கான தலித் மக்கள் வந்து ஒன்று திரண்டு கோரகான் வெற்றி அதை கொண்டாடினாங்க. அவங்க வந்து அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. அதை கொண்டாடுகிற போது நடந்த திட்டமிடப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவர் இயக்கங்கள் நடத்திய ஒரு பெரிய கலவரத்தில் பல பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சில பேரை வந்து அவங்க கைது செஞ்சாங்க. அதில் ஒரு ஆள் ஐயா ஆனந்த் டெல்டுமுடே. அவரை வந்து என்ஐஏ கைது செய்து விசாரணை செய்தது. அவரை வெளியில் விடாமல் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வந்து பிணையில் வந்து அவங்க வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. இந்த என்ஐஏ விசாரணை செய்தது என்கிற ஒரே காரணத்தை முன்வைத்து கொண்டு ஆனந்த் டெல்டுமுடே அவர்களை நீங்கள் வந்து அர்பன் நக்சலைட்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அவர் சொல்கிற காரணம் வந்து அவங்க தம்பி வந்து அர்பன் நக்சலைட்டு அப்படின்னு இவர் வந்து சொல்கிறார். அவங்க தம்பி சொன்னாராம், நீ எங்கள் அண்ணன் மூலமாக தான் நான் இந்த நக்சலைட்டாவே ஆனேன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லை. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு 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 பெரும் தத்துவ பின்புலத்தோடு அரசியலில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பயணிச்சிட்டு இருக்கிற ஆனந்த் டெல்டுமுடே அவர்கள் ஒரு பேரறிஞர். இந்திய மெய்யியல் துறையில் ஒரு மிக முக்கியமான போற்றுதலுக்குரிய ஒரு தலைவராக அவர் வந்து இருக்கார். ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து கடுமையாக சிந்தித்த ஒரு தலைவரை எந்த விதமான தரவுகளும் இல்லாமல்
அவர் மீது வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஏற்புடையது இல்லை. இதுக்காக வந்து நான் கடும் கண்டனங்களை மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து பேசுகிறீங்க, புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரறிஞனை நீங்கள் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் வந்ததே இங்கே கொண்டாந்து நக்சலிசத்தை கொண்டு வந்து பரப்புறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனந்தவுடன் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யான தப்பான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, அவர் வந்து இந்திய அரசாங்கத்தின் அனுமதி பெற்று தான் இந்த நிகழ்ச்சிக்கே வராரு. அம்பேத்கரினுடைய பேத்தியை திருமணம் செய்த ஒருத்தர், எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதற்கு அவரை விட பொருத்தமானவர் இந்தியாவில் வேறு யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பக்கம் அவர் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, அம்பேத்கருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பேராசிரியர், பேரறிஞர், பல ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவர் வந்து அந்த புத்தக வெளியீட்டில் பங்கெடுப்பதில் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்ன இருக்குன்னு தெரில. எல்லாத்தையும் அரசியலாக மட்டும் வந்து பார்க்கக்கூடாது, புரியுதுங்களா? அவர் வந்து மதிப்புக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்களை கடந்து போகிறாரு. அவரை பற்றி நான் பேசலைன்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு, புரியுதுங்களா? விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் அந்த அந்த நிகழ்வில் பேசிய விஷயங்களை அவர் வந்து கூர்ந்து அதை ஆய்வு செய்து பேசலை. ஆனால் ஆனந்த் டெல்டுமுடே அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கெடுத்ததை அவர் குற்றம் சாட்டி ஆனந்த விகடன் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது என்னென்னா, இவங்க வந்து நக்சலிசத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது அவருடைய அந்த போலீஸ்காரராக பணி செஞ்சார்ல, அப்போ இருந்த மூளையினுடைய மிச்ச சொச்சமாக தான் நான் வந்து அதை பார்க்குறேன். உறுதியாக ஆனந்த் டெல்டுமுடே அவர்கள் அர்பன் நக்சல் கிடையாது. அவர் பட்டியல் சமூகத்துக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவர். அந்த வகையில் தான் வந்து இந்திய மக்கள் அவரை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பல்வேறு பதிலை அளித்ததுக்கு நன்றிங்கண்ணா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பிகளா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.